அனைவருக்கும் வணக்கம். இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னா உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வருது? எனக்கு தீபாவளி அப்படின்னா என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் தான் ரொம்ப அதிகமாக வருது. ஏன்னா தீபாவளி வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புத்தம் புதுசாக ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறதா இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸை தினம் வந்து ஸ்கூல் விட்டு வச்சு பார்க்குறதா இருக்கட்டும். வச்சு பார்க்கும்போது இன்னும் 20 நாள் இருக்குது, இன்னும் 18 நாள் இருக்குது, இன்னும் 15 நாள் இருக்குது அப்படின்னு கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே எப்படா போட போகிறோம் அப்படின்றது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் உள்ளேருந்து எல்லாமே புதுசாக தான் போடுது அப்படின்னு சண்டை போட்டு வீட்டில் வாங்குறதா இருக்கட்டும். அவர் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த ஃபேன்சி ஸ்டோரில் போய் வாங்கின ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தோடு, வளையல், மணி, கழுத்தில் போகிற செயின் எல்லாம் அந்த கூட்டத்தில் கசங்கி வாங்கிட்டா அப்பா அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க. அப்புறம் முக்கியமான விஷயத்த மறந்தமே, பட்டாசு. வீட்டில் அப்பாட்ட சண்டை போட்டு எனக்கு அந்த பட்டாசு வேணும் இந்த பட்டாசு வேணும்னு கேட்டு வாங்கி வீட்டில் அண்ணா தங்கச்சியோட சண்டை போட்டு பங்கை பிரித்து உனக்கு அதிகமாக இருக்குது எனக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு வழியாக பட்டாசை போடலான்னா எய்த்த வீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு டஃப் கொடுக்குற மாதிரி, நீ தான் வச்சுருக்கியா என்கிட்ட அது இருக்குது அப்படின்னு உங்கள் வீட்டு வாசலில் பட்டாசு வெடித்து குப்பை நிறையா இருக்கா, எங்கள் வீட்டு வாசலில் இதாக இருக்கா அப்படின்னு ஒரு போட்டி வச்சுக்கிறதா இருக்கட்டும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து அம்மா செஞ்ச லட்டு, முறுக்கு, அதிரசம், சீடை எல்லாத்தையும் வாய் வலிக்கிறதுக்கு சாப்பிட்டுட்டு தீபாவளி வந்துருச்சுன்னா பலகாரம் மட்டும்தான் நம்ம சாப்பாடாகவே இருக்கும். அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி காலையில் விடிஞ்சிருச்சா அப்படின்னு 2 மணிலேருந்து எந்திரிச்சு பார்க்குறது. விடிஞ்சவனே எண்ணெயை வச்சு தலையை குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சரத்தை வச்சு வெடிச்சிட்டு அப்புறம் புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த தெருவில் மேலேருந்து கீழே வரைக்கும் போகாத வீட்டுக்கெல்லாம் போய் தீபாவளி வாழ்த்து சொல்லிவிட்டு 2 ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்பாப்பா அதில் கிடைக்கிற ஒரு திருப்தி இப்போல்லாம் எங்கே கிடைக்கிது. அந்த மாதிரி அப்போ இருந்த தீபாவளி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போனாலும் புது ட்ரெஸ் போடுறோம், எங்கேனாலும் போகிறோம். அந்த சந்தோஷம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஆர்வமாக எதிர்பார்ப்போடு இருந்த தீபாவளிலாம் இப்போ இல்லை. அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு எந்த தீபாவளி பிடிச்சிருக்கு? நீங்கள் தீபாவளினா என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பேப்பர் ஸ்க்ரீன் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.